தேவனில்லை. நீ நல்லவர். Glory, glory, glory. என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே, என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே, என்னை மறுரூபமாக்கிடும் உங்கள் மகிமையில். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நான் கடந்து வந்து மகிமையாய் காணப்பட, இன்றைக்கு மகிழ்ச்சியாய் காணப்பட என்னையும் அழைத்து செல்லும் ஆண்டவரே, சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, ராஜ்யம் இறங்கி வருவதாக. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் இன்றைக்கு நிறைவேறட்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன். மீண்டும் சொல்லுமா, நீ நல்ல. 8ஆம் மாசத்துல இந்த நிமிடம் வரையும் என்னை சுமந்து வந்த கர்த்தர் யார் என்று நான் சொல்லுகிறேன். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா. அதனாலே நான் பாடுகிறேன், நான் சொல்லுகிறேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூரமாய் இருந்தேன், பாவியாய் இருந்தேன், எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்தேன், சேற்றுக்குள்ளே புதைந்திருந்தேன். எனக்கும் இந்த கடவுளுக்கும் எந்த உறவும் இல்லை. எனக்கு இவர் யாரோ நான் யாரோ, அனாதையாய் திக்கற்றவனாக எல்லாராலையும் கைவிடப்பட்டு கேட்பார் யாரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் உண்டு என்று சொல்லி பரத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்த என் இயேசுநாதர், என் அருள்நாதர் இயேசு எனக்கு சொந்தம் பாராட்டி சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளையாய் இருக்கிறாய், நான் உன்னுடைய தகப்பனாய் இருக்கிறேன், நீ என் சொந்தமாய் இருக்கிறாய். பரலோகம் முன்னர் கூறியது உன்னுடைய சொந்தம் என்று சொன்னார். உறவில்லாத இடத்துல உறவு வருகிறது, ஐக்கியம் இல்லாத இடத்துல ஐக்கியம் வருகிறது, சொந்தம் இல்லாத இடத்துல சொந்தம் வருகிறது, அன்பில்லாத இடத்துல அன்பு வருகிறது, அப்பா இல்லாத இடத்துல அப்பா வருகிறார். தேற்ற ஆற்ற ஒருவரும் இல்லாத நேரத்துல, தாங்க பலப்படுத்த ஒருவரும் இல்லாத நேரத்துல இதோ ஒருவர் பரத்திலிருந்து இறங்கி வருகிறார். வருகிறேன் என்று சொன்னவர் வருகிறேன் என்று சொல்லி வருகிறார். என்ன சொல்லி பாடுவேன் ஆண்டவரே, என்ன சொல்லி பாடுவேன் ஆண்டவரே, என்ன சொல்லி பாடுவேன் ஆண்டவரே. தகுதியே இல்லாத என்னை குளிப்பாட்டி உம்முடைய ரத்தத்தினால சுத்தம் பண்ணி என்னை தகுதிப்படுத்தி நிறுத்தி வைத்திருக்கிற எங்கள் அழகு ராஜாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இருதயம் பூரிப்படைந்து நன்றி சொல்லுகிறோம். நினைக்கும் பொழுது உள்ளமெல்லாம் பொங்கி வழிகிறது, பொங்கி வழிகிறது ஆண்டவரே. என்னை முன் குறித்தீரே, நீர் உண்மை உள்ளவரே. மனுஷன் அல்ல நீர் ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர். மீண்டும் சொல்ல, என்னை முன் குறித்தீரே. ஓ, நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே, நீர் நல்லவர்.
வேற ஒரு தெய்வம் இல்லை. இந்த காலை வேளையிலும் அதை சொல்லதான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. வேற தெய்வம் இல்லை. ஹalleluya. கனமகிமை, கனமகிமை. Glory, glory. Thank you, Lord. பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றி, பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றி. அவரை பார்த்து சொல்லுவோமா? இத சொல்லதாயா 8ஆம் மாசத்துல இந்த காலை வேளையில் இந்த சபைக்குள்ள வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஒருவரே உரத்த சத்தமாய் மகிமை இயேசுவுக்கே, என்னை முன்குறித்தவருக்கே, என்னை அழைத்தவருக்கே, என்னை முன்குறித்தீரே, கைவிடவே மாட்டி. 2015 முடிந்தும் 16 வரட்டுமே, 17 வரட்டுமே, எத்தனை வருஷம் வந்தாலும் பரவாயில்ல. மீண்டும் சொல்லுவோம், என்னை முன்குறித்தவர் என்னை கைவிடவே மாட்டார். ஆபிரகாம் சொல்லுகிறதை போல, அவருடைய விசுவாசத்துக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை போல இந்த காலை வேளையில மீண்டும் சொல்லுவோமா? என்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தங்களிலே, வார்த்தைகளிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னை முன்குறித்தீரே, கைவிடவே நீ நல்லவர், நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போ. என்ன மகிழ்ச்சி ஆண்டவரே, என்ன ஆனந்தம், என்ன சந்தோஷம். இவைகளை தந்தது நீரல்லோ, உமக்கே. We praise you, Lord. Hallelujah, 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 hallelujah. கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு, அந்த ராஜாதி ராஜனுக்கு உண்மையுள்ள கனமகிமை செலுத்த வந்திருக்கிறவர்கள் அவருக்கே கனமகிமை செலுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya. எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்தேன், இன்றைக்கு அவர் பாதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காட்டுல ராஜாவாக, காட்டுல ஒரு காட்டொளி மரமாக இருந்த என்ன இன்னைக்கு பரலோக ராஜாவின் குட்டியாக, ஓ ஹalleluya, ராஜாவின் சிங்காசனத்துல அவன் அமரக்கூடிய அளவிற்கு என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். 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 எல்லா கன மகிமை அவருக்கே நான் செலுத்த போகிறேன். சகலமும் படைத்தவர் அவராய் இருக்கிறார். சர்வத்திற்கும் எஜமானனாய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை, இந்த நாள் வரை கைவிடவே இல்லை. இந்த வாரம் என் புத்தியை நான் மாத்திக்க வரல, என் வழியை மாத்திக்க வரல, நான் ஆராதனை செய்கிற நபரை மாத்திக்க வரல. அவருக்கே ஆராதனை செலுத்த வந்திருக்கிறேன். அவரே ஆராதிக்க வந்திருக்கிறேன். அவருக்கே நமஸ்காரம் சொல்ல வந்திருக்கிறேன். அவருக்கே துதிபலிகளை செலுத்த வந்திருக்கிறேன். அவர் என் தெய்வமாய் இருக்கிறார். அவர் என் தெய்வமாய் இருக்கிறார். அவர் என் தெய்வமாய் இருக்கிறார். ஹalleluya, thank you father. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை பிள்ளையாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் என்னை பிள்ளையாக தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னை என்ன 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 பிள்ளையாக தெரிந்தெடுத்திருக்கிறார். உணர்வு இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுவோமா? எத்தனை வாலிப செல்வங்கள் சில ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் என்னை செல்ல பிள்ளையாக வச்சிருக்கிறார். ஓ, என்னை தாளாட்டுகிறவராக வச்சிருக்கிறார். என்னை கொஞ்சி 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 முத்தமிடுகிறார். ஆராதிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இருக்கிற இடத்துல
மாத்திரை எழுப்பி நிற்போமா? எல்லாருமாக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்றவங்க மாத்திரை எழுப்புவோமா? We came to worship you, Lord. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவர். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம். Glory. பிதாவே, பிதாவே, ஆராதிக்கின்றோம். நல்ல கையை தட்டி உற்சாகத்தின் வழிய கர்த்தருக்கு செலுத்துவோமா? எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இயேசு ராஜாதி ராஜனை ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகள் எல்லாம் சத்தியமானவைகள், உமது வழிகள் எல்லாம் சத்தியமானவை. ஆராதிக்கிறோம் புத்தியோடு, ஞானத்தோடு, தெளிவோடு, கருத்தோடு சொல்லுகிறோம். We worship you, Lord. உம்மை ஆராதிக்கிறோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, எனக்காகவே எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்த
சிருஷ்டி கர்த்தரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அன்பு செய்கிறோம். சொல்லுகிறவர்கள் சொல்லுவோமா, அதற்காக வந்தேன் ஆண்டவரே, அதையே செய்கிறேன். பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு உமையே. இந்த ஆராதனை அவருக்கு பிரியமாய் மாறுவதாக. உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், glory அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இதுதானே அவருக்கு கொண்டு வந்திருக்கிற ஆராதனை, இதுதான் அவருக்கு கொண்டு வந்திருக்கிற பலியா? முழுவதையும் அந்த பலிபீடத்தில் செலுத்துவோமா? ஈசாக்கு தன்னையே பலிபீடத்தின் மேல வைத்ததை போல இந்த காலை வேளையில முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் என்னையே வைக்கிறேன் என்று சொல்றவங்க மாத்தணும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி தருகிறேன் என்னையே, தருகிறேன் என்னையே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. அந்த வைராக்கியம் உள்ளவர்கள் மாத்திரம், அந்த வைராக்கியம் உள்ளவர்கள் மாத்திரம். சுகம் இல்லையா, பலன் இல்லையா, பணம் இல்லையா, நீர் எனக்கு வேண்டும். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் இல்லையா, என் வீட்டுக்கு ஒரு நல்ல காரியம் இல்ல, நீர் எனக்கு வேண்டும். அவங்க மாத்திர கர்த்தருக்கு சத்தமா உயர்த்த சத்தமாக அவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? என் சுய லாபத்திற்காக வரல ஆண்டவரே, என் ஆத்மாவின் லாபத்திற்காகவே வந்திருக்கிறேன். என் மாம்சத்தின் லாபத்துக்காக வரல ஆண்டவரே, என் ஆத்மாவின் லாபத்திற்காக வந்திருக்கிறேன். என் ஆத்மா நாயகர் வேண்டும், என் ஆத்மா வாழ வேண்டும் என்றா, என் ஆத்மா வாழ வேண்டும் என்றா, என் ஆத்மா வாழ வேண்டும் என்றா. என் ஆத்மா நாதருடைய உதவி தேவைப்படுகிறது. ஆத்மா நாதரை பிரிந்து ஆத்மா ஜீவனோடு வாழாதையா, அது தாங்காதையா, அது தாங்காதையா. நீர் எனக்கு போதும். அந்த சிலுவையில உங்களுக்கு அன்பை காட்டினவர், அந்த சிலுவையில உங்களுக்கு அன்பு செலுத்தினவர் கொஞ்சம் ஏறெடுத்து பார்த்து எவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பு. ரெண்டு கைகளை உயர்த்தி மேல பார்ப்போமா? Jesus, Jesus, Jesus. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம்
போதும் என்று சொல்றவங்க இயேசுவே நீர் மாத்திரம். யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்து உள்ளத்திலே நீர் மாத்திரம் இயேசுவே நீ விருப்பத்தோடு கேட்கிறவங்க மாத்திரம் இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேலே வலம் அன்பு என்னையே மீட்க மாயை தந்து உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். நீர் இயேசுவே இயேசுவே நீர் போதுமானவரே, இயேசுவே நீர் போதுமானவரே. எத்தனை புத்தி மண்டலங்கள் தெளிவடைகிறது, மாற்றம் போதுமானவரே. முகத்தை பார்த்து சொல்லுமா, இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க அப்பா மாயை தந்தீர், உம் அன்புக்கு இணையில்லை. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக நீரே என்றென்றும் போதும். சொல்லுவோம், நீர் மாத்திரம் எனக்கு நீர் போதுமானவரே, எனக்கு நீர் போதும் இயேசுவே. மற்றவங்க அமைதியா இருந்த போதும், தேவை உள்ளவர்கள் மாத்திரம். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். மீண்டும் சொல்லுவோம், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். கடைசி முறையாக மீண்டும் சொல்லுமா, என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். இயேசு மாத்திரம் போதும். செல்லமாக, பாசமாக, விருப்பமாக. குஷ்டரோகி வந்து சொல்லுகிறார், எனக்கு அவர் போதுமே, நான் சுகமானால்
கேட்கிறார். பிச்சைக்காரன் கேட்கிறார், யார் இந்த பக்கமாய் போகிறார்? ஓ தாவீதின் குமாரனா, எனக்கு இனி பிச்சை தேவையில்லை, எனக்கு இந்த அவசியம் இல்லை. அழைக்கிறேன், தாவீதின் குமாரனே, Son of David, mercy upon me. என் மேல் இரக்கம் பாராட்டும் என்று சொல்லும் பொழுது என் வாழ்க்கையில் இயேசுவின் இரக்கம் வரும் என்று அறிந்தார். இயேசு போதும் என்று சொல்லி விருப்பத்தோடு ஓடுகிறார். பெரும்பாடு உள்ள ஸ்திரீயோ தன் வாழ்க்கையில் அநேகத்தை சுகந்தரித்து பார்த்தும் அவர் வாழ்க்கையில் ஒன்றும் கிடைக்கவில்லை. தழுவி தழுவி தடுக்கி தழுவி விழுந்து எழுந்து இயேசு போதும் என்று சொல்லி, இயேசுவின் வஸ்திரமாகிலும் எனக்கு போதும் என்று சொல்லி, ரிபிஹந்தரா பௌஷேடா உடாரா துணவன சந்தோ சௌக்கியத்தை வாங்கி சென்றதை போல இந்த காலை வேளையில இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும். வாழ்வாய் இருந்தாலும் சாவாய் இருந்தாலும் இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த மலையை நீக்குவதற்கு, இந்த பர்வதத்தை பெயர்க்குவதற்கு, இந்த செங்கலை பிளக்குவதற்கு, இந்த யோர்தானிலே வழியை உண்டாக்குவதற்கு, இந்த மதில்களை நொறுக்குவதற்கு இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. நீங்க போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்லை. இத்தனை பெரிய பர்வதத்தை நகர்த்தி போடுவதற்கு இது நாங்க விசுவாசம். இதை பிளக்குவதற்கு, இந்த கரடுமுரடான பாதையில ஒரு வழியை உண்டாக்குவதற்கு உம்மால மாத்திரம்தான் முடியும் என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. அநேகருக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்ல, நான் புரிந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. பிள்ளை இறந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, புருஷன் கைவிட்டு போனாலும் பரவாயில்ல, மனைவி எல்லாம் கைவிட்டு போனாலும் பரவாயில்ல, சொத்து ஆஸ்தி சுகம் இந்த வாழ்க்கையில இவ்வளவு தூரமாக அனுபவிக்க கொடுத்த கணம் மகிமை வேலை பணம் அந்தஸ்து அழகு எல்லாம் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் துக்கப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஆனா நீரே என்னை விட்டு போனீர்னா வாழ்ந்தேனையா பிரயோஜனம்? நீர் எனக்கு வேண்டும். நீர் இல்லாத நிமிடங்கள் முடியாது ஆண்டவரே, நீர் இல்லாத நாள் முடியாது, நீர் இல்லாத வாழ்க்கை முடியாது ஆண்டவரே. நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. தகட்டி போனவர்களால சொல்ல முடியாது, திகட்டாமல் இருக்கிறவங்களால சொல்ல முடியும். நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. பத்மோத்தீவில் இருந்தாலும் அப்பாவை கேட்க மாட்டேன், அம்மாவை கேட்க மாட்டேன், நீ போதும் ஆண்டவரே. சிங்க கபில இருந்தாலும் அப்பா மாமா யாரையும் கேட்க மாட்டேன் ஆண்டவரே. நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. கழுத்துல பட்டயம் இருந்தாலும் நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. ஜீவனிலும் மேலானவரே, என் ஜீவனிலும் மேலானவரே, என் ஜீவாதிபதியே, சகல கன மகிமை துதி உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.